வணக்கம். ரஜினி கமலை வைத்து விஜய்க்கு முதல்வர் செக். இளையராஜா பாராட்டு விழா பின்னணியில் சாதித்த முதல்வர். இதை பத்தி பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவு எனக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை கொடுக்குது. அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதன் மூலம் என்னுடைய இந்த காணொலிகள் உங்களை உடனடியாக சேரும். இப்ப தலைப்புக்கு வாங்க. அதாவது இப்ப சமீபத்துல இசைஞானி இளையராஜாவுக்கு முதல்வர் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நடத்தினார்கிறத பார்க்கலாம். அரசு பாராட்டு விழா. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா திருச்சியில விஜயனுடைய அந்த பேரணி, தேர்தல் பேரணி அங்க ஆரம்பிச்சிருந்தது இங்க பாக்குறோம். இது பேரலான ரெண்டு எங்கெங்கே தனித்தனியா நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணினாலும், இதுல முதல்வருடைய அந்த சமயோஜிதம் அல்லது அவருடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. எதை வச்சு நம்ம அதை சொல்றோம்னா, இப்ப அந்த இளையராஜா மீட்டிங்ல முதல்வர் மட்டுமே பங்கெடுத்துக்கல. சோ இருவரும் ரசிகர் பட்டாளங்களை கொண்டிருக்கிற கமல், ரஜினி ரெண்டு பேருமே பக்கத்துல உட்கார வச்சுட்டு இளையராஜாவுக்கு பாராட்டு விழாவில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு விழாவை நடத்தினாரு. அந்த விழாவின் மூலமாக முதல்வர் அந்த இரு ரசிகர்களையும், அதாவது ரஜினி, கமல் ரெண்டு பேருடைய ரசிகர் பட்டாளத்தையும் தன்வயப்படுத்திட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே சமயம் இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும். அந்த பாராட்டுல இந்த இருவரும் நடிகர்களை கூப்பிடுவதன் மூலமாக மறைமுகமாக விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு செக்கை வச்சுட்டாரு அப்படிங்கிறதான் நமக்கு தெரிய வருது. இதை ஏன் நம்ம இப்படி கூர்ந்து கவனிக்கிறோம்னா, இப்ப விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு, போற இடங்கள்லாம் எனக்கு அதிக கூட்டம் கொடுது, இந்த கூட்டம் எல்லாமே ஓட்டா மாறப்போகுது, எனக்கு தான் இருக்கிற நடிகர்கள்லயே அதிகமான கூட்டம் கொடுத்து எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் சம்பந்தமான ஒரு பிம்பத்தை கட்ட வைத்து விடுறாருங்கிறத பாக்குறோம். ஒரு மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா விக்ரவாண்டியா இருக்கலாம், இல்ல மதுரையா இருக்கலாம், இல்ல திருச்சியா இருக்கலாம், எல்லா இடத்துலயுமே தான் ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய சக்தி வாய்ந்தவர், தனக்கு தான் ரசிகர்கள் பட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையெல்லாம் தொடர்ந்து அந்த கருத்தை பரப்பிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். தமிழ்நாடு மக்கள்கிட்டையும் தமிழ்நாடு வாக்காளர்கள்ட்டையும். அப்ப இதை முறியடிக்கிறதுக்கு முதல்வர் என்ன பண்றாருன்னா, இளையராஜாவுக்கு அந்த மீட்டிங், அந்த டைம் அங்க விஜய் போகும்போது இங்க மீட்டிங் அரசு விழாவாக ஏற்பாடு பண்ணி, அந்த அரசு விழாவில் ரஜினியும் கமலும் பேசுற மாதிரி, இளையராஜாவும் பேசுற மாதிரி, நீங்க அந்த மூணு பேர் பேசினதை பாத்தீங்கன்னா, அவர்கள் மூணு பேருமே ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது ஸ்பீக்கர் ஆஃப்டர் ஸ்பீக்கர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி சொன்னாங்க. அது என்னன்னா, முதல்வரை புகழ்தல். முதல்வரை அந்த அளவுக்கு மூணு பேருமே மாறி மாறி புகழ்ந்தாங்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப அந்த புகழ்ச்சி வெறும் புகழ்ச்சி இல்ல, உண்மையிலேயே முதல்வர் அதற்கு தகுதியானவர் தான். ஏன்னா இளையராஜாவுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரு மத்தியில அளவு பெரிய அளவு ஒரு அவார்டோ இல்ல ஒரு பெரிய பாராட்டு விழாவோ நடத்திருக்கணும். எம்பி கொடுத்தாங்களே, அதோட அவங்க அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க. அதனால அவர் கண்டுக்கலன்னு பாக்குறோம். இத்தனைக்கும் அவரும் பல விஷயங்கள் மோடிக்கு எல்லாம் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்து கூட ஒன்றும் பண்ணல. ஆனா முதல்வர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க செஞ்ச குறைய அல்ல, அவங்க செய்யாத அந்த வேலையை தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக நிறைவேற்றுவதற்கு முதல்வர் முன் வராரு. அதுக்கு சடனா ஒரு டேட்டா பிக்ஸ் பண்றாங்க. இளையராஜா கிட்ட கேட்கிறாங்க. இளையராஜா வராரு. கூடவே ரஜினி, கமல் மற்றும் திரையுலகர்கள் பெரும்பாலான மக்கள் இருந்தாங்க, அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க, பொது நிலையினரும் சரி, இல்ல இன்டெலக்சுவல்ஸ் சைடு, இல்ல இசை பெரிய வித்வான்கள், அரசியல்ல பெரிய வித்வான்கள், சமூக போராளிகள், அந்த மாதிரி எல்லா தரப்பு மக்களுமே இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது இளையராஜாவுக்கு பாராட்டு விழா என்பது திறம்பட நடந்தது. அதுல நமக்கு சந்தேகமே இல்லை. முதல்வரும் மனம் திறந்து பாராட்டினாரு. அவருடைய அந்த இசை ஆர்வத்தை இளையராஜா கிட்ட வெளிப்படுத்தி இளையராஜா அதுக்கு பதில் சொன்னார் பாருங்க. அதாவது முதல்வருக்கு இவ்வளவு ஒரு டேஸ்ட் இருக்கு, நானே தேர்வு செய்யாத சில பாடல்களை முதல்வர் தேர்வு செய்ததன் மூலமாக, அவருடைய விருப்பமாக தேர்வு செய்து என்னிடம் காண்பித்ததன் மூலமாக நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, முதல்வருக்கு உண்மையிலே மிகப்பெரிய இந்த இசை ஆர்வம் இருக்குன்ட்டு அவரை பாராட்ட, அதே மாதிரி முதல்வர் மனம் திறந்து பாராட்டினார் அப்படிங்கிறத பாக்குறோம். இவங்க ரெண்டு பேரும் பாராட்டை விட ரஜினி, கமல் இவங்களுடைய பாராட்டு தான் நமக்கு அதிசயத்தை கொடுத்தது. ஏன்னா அதுல மிகப்பெரிய அரசியல் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இப்போ முதல்வர் இளையராஜாவை பாராட்டுறாரு, இல்ல இளையராஜா முதல்வரை பாராட்டுறாருங்கிறது அதுல மிகப்பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா முதல்வர் பாராட்டும் போது திமுக தொண்டர்கள், திமுகவுடைய உறுப்பினர்கள்லாம் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இளையராஜா மேல எந்த கோபமும் கிடையாது. அவர் இப்போதைக்கும் அந்த ஒரு பாஜக அரசியலோட இணைந்து போறாரு, இல்ல அவங்களால எம்பி ஆக்கப்பட்டார் அப்படிங்கிற குறை இருந்தா கூட, இளையராஜா ஒரு பொதுவான தமிழர்களுடைய ஒரு ஐக்கானா இருக்கிறதுனால திமுக தொண்டர்களுக்கு முதல்வருக்கும் இளையராஜா பாராட்டுறதுல மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அதை ரெசிப்ரோகேட் பண்றதுக்கும் இளையராஜாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுல இவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சாரு பாருங்க முதல்வர், ரஜினியும் கமலையும். கமல் அப்கோர்ஸ் திமுக ஆதரவு தான் எம்பி ஆயிருக்காருங்கிறத பார்க்கலாம். இருந்தாலும் அவரும் பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை தன்னுள் வைத்திருக்கிறவர் தான். அதே மாதிரி கமலுக்கும் இன்னமும் ரசிகர் கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ரசிகர் கூட்டங்களுடைய ஆதரவை முதல்வர் நேரடியாக கோரல.
நீங்க உங்க உங்க ரசிகர்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும்லாம் அவர்லாம் சொல்லவே இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. ஆனாலும் அவர்களை பேச வைத்ததன் மூலமாக, ரஜினி கமலை பேச வைத்ததன் மூலமாக அவர்கள் இருவரும் நடிகர்களுடைய அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மற்றும் அவரை வந்து விருப்பின்றி அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டுறவங்க இல்ல நல்லெண்ணம் கொண்டவர்களை வந்து தன் பக்கம் வந்து முதல்வர் திருப்பிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த நுண்ணரசியல் வந்து முதல்வருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நேரடியா வந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ரஜினியோ இல்ல கமலியோ அவர் சொல்ல முடியாது. அது சொன்னா வந்து அரசியல் பண்றாருன்னு சொல்லி முத்திர குத்துருவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி ஒரு முத்திர குத்துறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு வைங்களேன். அதனால முதல்வர் வந்து இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்கலான ஒரு மூவ் எடுக்கிறாரு. அந்த மூவின் மூலமாக அவர்களை அந்த மீட்டிங்க்கு வர வச்சு அவர்களையும் இளையராஜாவை பாராட்ட வச்சு, அதே சமயம் அந்த பாராட்டிலே வந்து தன்னையும் பாராட்ட வைத்த அந்த ஒரு நுணுக்கம் இருக்கு பாருங்க, அந்த மைக்ரோ இன்டெலிஜென்ஸ், அது ரொம்ப ரொம்ப அரசியல் காலத்துல அதை நம்ம பாராட்டி தான் பேசணும். ஏன்னா முதல்வருக்கு இப்போதைக்கு வந்து யாருமே அரசியல் எதிரியே கிடையாதுங்கிறத பாக்குறோம். ஆனா வந்து இது விஜய் வந்து தன்னை அவருக்கு எதிரியா நான் தான் எதிரி, நான் தான் எதிரி, நான் தான் பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டு இருக்காருங்கிறத பாக்குறோம். அது ஒரு பக்கம் அப்படி ஒரு அறைகோல் இருந்தா கூட முதல்வருக்கு மற்றபடி அதிமுக மூலமாகவோ பாஜக மூலமாகவோ நாம் தமிழர் மூலமாகவோ எந்தவித எதிர்ப்பும் வந்து அதான் இவரை அன்சீட் பண்ற அளவுக்கு எதிர்ப்பு கிடையாதுங்கிறது முதல்வருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு நடுநிலையான சில ரசிகர்களை அல்லது சில பொதுமக்களை இளையராஜா மூலமாக தன்வயப்படுத்த வேண்டும் அல்லது தன்னுடைய ஆதரவாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுல முதல்வர் வந்து ஒரு 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 நுண்ணறிவோட செயல்பட்டு தன்னுடைய அந்த இவங்க ஆலோசகர் இருக்காங்க இல்லையா, அந்த ஆலோசகர்கள்ட்டையும் கேட்டுட்டு தான் இளையராஜாவுக்கு இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கை போட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணினார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அதுல அரசியல் லாபம் நேரடியா இல்லைன்னா கூட ஓரளவு கருத்தியல் ரீதியாக அல்லது முதல்வரை வந்து நம்ம ஏன் பகச்சிக்கணும், நம்ம வந்து இளையராஜா ரசிகரா இருக்கும், கமல் ரசிகரா இருக்கும், ரஜினி ரசிகரா இருக்கும், நம்ம தலைவர்களை வந்து முதல்வர் மதிக்கும் போது அவர் நம்ம ஏன் வீணா வெறுக்கணும், வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம எதுக்கு ஒரு வேற ஒரு லைன் ஆப்போசிட் லைன் எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த ஒரு இன்ஃபுளுன்சிங் ஒரு ப்ராசஸ் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு பாராட்டு விழாக்கள் நடக்கும் போது முதல்வர் வந்து அதுவும் அரசு பாராட்டு விழாங்கும் போது நேரடியாகவும் வந்து ஆதரவு கோர முடியாது. அதே சமயம் வந்து கொஞ்சம் கட்சி சார்பு அதுல இருந்து இளையராஜாவுக்கு கட்சி சார்புங்கிற ஒரு தன்மை வந்துட்டாலே அது கவுண்டர் ப்ரொடக்டிவா மாறிடுங்கிறது முதல்வருக்கு தெரியாதா என்ன. அதனால அது எல்லாமே தெரிஞ்சு மிக தெளிவாக காய்களை நகர்த்தி ரஜினி கமல் மூலமாக விஜய் ரசிகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அல்லது விஜய் ரசிகர்களை விட கமல் ரஜினி ரசிகர்கள் ரெண்டு பேரும் கூட்டமும் சேரும்போது அது ஒரு கவுண்டரா இருக்கும், அது வந்து ஒரு எதிர்ப்பை உருவாக்கும். அல்லது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இவங்கள்ட்டையும் கூட்டம் இருக்கு எங்கள்ட்டையும் கூட்டம் இருக்குங்கிறத வந்து முதல்வர் சொன்னார் அப்படிங்கிறது தான் நம்ம இதன் மூலமாக இந்த இந்த நிகழ்வினுடைய நுண் அரசியலே நம்ம இப்படிதான் இன்டர்பிரட் பண்ண முடியும். நேரடியா வந்து அவர் பண்ணாருன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா மறைமுகமா இது ஒரு சைக்கலாஜிக்கலா இது ஒரு வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்முன்னாலே பார்க்க முடியுது. அப்புறம் விஜய்க்கு வந்து இதன் மூலம் ஒரு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு. எப்படின்னா, நீ வந்து அங்கங்க போற இடத்துல ரசிகர்களை வச்சு கூட்டத்தை நீ காட்டுவ இல்லையா, நீ கூட்டத்தை காட்டிக்கிட்டே நான் வந்து என்னுடைய வழியில அதாவது ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு கான்செப்டை வந்து கட்சி தொண்டர்கள் மூலமாக, கட்சியினுடைய அமைப்பு மூலமாக, கட்சியினுடைய இடைமட்ட தலைவர்கள் மூலமாக நான் அதை வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அரசியல்ல வந்து நான் இந்த மாதிரி இளையராஜாவுக்கு பாராட்டுங்கிற அந்த இதை பயன்படுத்தி ரஜினி கமலுடைய ரசிகர்களையும் என்னுடைய வழிக்கு கொண்டு வருவேன். அதனால வந்து கவுண்டர் பண்றதுக்கு இது ஒரு கவுண்டர் மெஷரா நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து விஜய்க்கு விடப்பட்ட சவாலா நம்ம பார்க்கிறோம். ஆனா விஜய் என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, நம்ம வந்து கூட்டத்தை கூட்டி காட்டிட்டோம்னாவே போதும், அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி கூட்டம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே திமுக பயந்து போயிடும், இல்லை முதல்வர் பயந்துடுவாரு, அதுக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நினைப்புல வந்து விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இவங்க வந்து எவ்வளவு வருஷம் அரசியல் பழந்துன்னு கொட்ட போட்டவங்க இவங்க. இவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி முன்னாடி இல்லை அது ஒரு இவங்களுடைய டாக்டிக்ஸ் அரசியல் டாக்டிக்ஸ் முன்னாடி விஜய்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ரெண்டாவது அவருடைய பேசுற அரசியலும் வந்து ஒரு கொள்கை சார்ந்த கருத்தியல் சார்ந்த ஒரு நெறிமுறையான ஒரு அரசியலே கிடையாது. சும்மா ஏதோ யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை கொண்டு வந்து பேசி அதன் மூலமாக வந்து ஒரு அரசியல் பண்ணலான்னு பாக்குறாரு. அந்த அரசியல் வந்து எடுபடாது அப்படிங்கிறது முதல்வர் வந்து தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காருங்கிறத பாக்குறோம். இந்த மாதிரியான ஒரு டீகோடிங் தான் நம்மளால வந்து இளையராஜா நிகழ்ச்சியை வந்து அதன் மூலம் நம்ம முதல்வருடைய அந்த மூவை வந்து இப்படிதான் நம்ம டீகோட் பண்ண முடியும். மற்றபடி இளையராஜாவுக்கு வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோட இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அவருக்கு நேர்மையான முறையில் தான் செஞ்சாரு. அதே சமயம் மற்றவர்களை கூப்பிடுவதன் மூலமாக ரஜினி கமலை இன்வைட் பண்ணி அவங்க மூலமாக பேச வைத்ததன் மூலமாக முதல்வர் தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறதா இந்த நேரத்துல நாம் சொல்லிக் கொள்கிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற ஒரு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.